சுவாமி கூட இருக்காங்க. சரி. சாமுண்டி மாக்காளி சக்தி கொடுத்தா, சக்தி எங்க தீர கத்தி கொடுத்தா, அண்டம் நடுங்குது நீ பரமா, வெள்ள குதிரையில் வராரம்மா. ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும், பட்டாளம் வந்தாலும் தங்காம போதும். கரிசலிலே கண்ட தங்கமையா, கரிசலிலே கண்ட தங்கமையா, எங்க கட்டாளம் குளத்து சிங்கமையா, அழகு முத்து ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரம்
சொன்னாரே. கப்பம் கொடுப்பதும் கற்பை இழப்பதும் இனச்செயல்னு சொன்னாரே. வானத்து சூரியன் தேஞ்சாலும் வீரக்காரிக்கிறம் தேயாதே. யானைகள் இடறி வீழ்ந்தாலும் யாதவ சேனைகள் வீழாதே. பொன்னாரம்மா பாமரமானத்தில் நின்னாரம்மா. ஆடுகள் ஓட்டுற தொரட்டி கம்பையும் ஆயுதமாக்கிய வச்சாரு. ஏழைகள் வீட்டுல மோரு குடிச்சிட்டு மோதரம் கழட்டி தந்தாரு. வீரன் நடக்கிற வேகத்துல பாரன் ஒருங்குது பாதத்துல. வீரன் அவனது பேரு சொன்னா ஆடு விரட்டுது வேங்கைகள். ஒரு கோடி பேருக்கு ஒரு வீரம் போதும். பாமரமானத்தில் நின்னாரம்மா ஆடுகள் ஓட்டுற தொரட்டி கம்பையும் ஆயுதமாக்கிய வச்சாரு. ஏழைகள் வீட்டுல மோரு குடிச்சிட்டு மோதரம் கழட்டி தந்தாரு. வீரன் நடக்கிற வேகத்துல பாரன் ஒருங்குது பாதத்துல. வீரன் அவனது பேரு சொன்னா ஆடு விரட்டுது வேங்கைகள். இப்பொழுது இந்த அருமையான விழா தலைமையேற்கக்கூடிய திரு வெள்ளையப்பவர்களை தலைமையேற்று நடத்துமாறும் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் நம்முடைய முப்பாட்டனார் வீரன் அழகு முத்துக்கோன் அவர்களின் 268வது குரு பூஜை விழா தமிழகமெங்கும் நேற்று முன்தினம் நடைபெற்றாலும் கூட நமது வணிக வளாகத்தில் வருடந்தோறும் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே நடைபெற முடியும் என்ற காரணத்தினால் இன்று 13/7/2025 நமது குரு பூஜை விழாவை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு
தலைமையேற்று நடத்தக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திருச்சி வெங்காய தரகமண்டி வர்த்தக சங்கத்தினுடைய என்னுடைய பாசமிகு அண்ணன் திரு வெள்ளையப்பன் அவர்களே, இந்நிகழ்ச்சியில் என்றென்றும் எங்களுக்கெல்லாம் பேராதரவு கொடுத்து வருகை தந்துள்ள வர இருக்கின்ற மற்றும் முன்னிலை வைக்கின்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநகர மாவட்ட செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் சீனிவாசன் அவர்களே, திருச்சி மாநகராட்சியுடைய துணை மேயர் மதிப்பிற்குரிய திவ்யா தனக்கோடி அவர்களே, திருச்சி மாநகராட்சியுடைய மாமன்ற உறுப்பினர் மண்டி ராஜசேகர் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் டி முத்துசெல்வம் அவர்களே, வருகை தந்துள்ள அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 37வது மாமன்ற உறுப்பினர் அனுசுயா ரவிசங்கர் அவர்களே, 36வது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் அவர்களே, தென்னிந்திய யாதவ மகாசபையினுடைய மாவட்ட தலைவர் குணசேகரன் அவர்களே, திருச்சி மாவட்ட தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் மதிப்புக்குரிய எம்.ஆர். மாயழகு அவர்களே, திருவெரும்பூர் யாதவ சங்கத்தினுடைய பொறுப்பாளர் பழனியப்பன் அவர்களே, திபுல்கே கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களே, மருங்காபுரி ஒன்றியத்தினுடைய எங்களுக்கெல்லாம் மருங்காபுரியை வழிகாட்டி கிட்டத்தட்ட 40,000 பேரை எங்களுக்கு அறிமுகப்படுத்திய ராசு பட்டயத்தார் அவர்களே, சுதர்சனா பாலிடெக்னினுடைய முதல்வர் மரியாதைக்குரிய பூபாலன் அவர்களே, இங்கு சிறப்புரையாற்ற அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய மாநில செயலாளர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் தமிழ்ச்செல்வம் அவர்களே, மற்றும் ஒரு மாநில செயலாளர் வி ஸ்ரீதர் அவர்களே, சிறப்புரையாற்ற வருகை தர உள்ள ராக்போர்ட் முதன்மை ஆசிரியர் எஸ்.ஆர். லட்சுமி நாராயணன் அவர்களே, தொழிலதிபர் ஜெயகர்ணா அவர்களே, ஸ்ரீரங்கம் அறங்காவலர் தலைவராக பொறுப்பேற்று மிக சிறப்பாக பணியாற்றிய எங்களுடைய உறவினர் அன்புக்கும் பாசத்திற்கும் உரிய என்றென்றும் எந்த விழாவிலும் விடாது கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஊக்கமும் ஆக்கமும் அளிக்க இருக்கின்ற அண்ணன் வெங்கடாச்சலம் அவர்களே, மேலும் சிறப்பு சேர்க்க வருகிற உள்ள தென்னிந்திய யாதவ மகாசபையினுடைய மாநில தலைவர் டி.கே. வெங்கடேசன் அவர்களே, தென்னிந்திய யாதவ மகாசபையினுடைய மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் அவர்களே, மாவட்ட பொருளாளர் கோபிநாத் அவர்களே, பாரத முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனர் மதிப்புக்குரிய அண்ணன் பாரத ராஜா அவர்களே, அட்வொகேட் சரவணன் அவர்களே, தமிழ்நாடு யாதவ மகாசபையுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் அண்ணன் நீலமேகம் அவர்களே, மீனாட்சி பர்மா மெடிக்கலுடைய தொழிலதிபர் அண்ணன் சந்திரசேகர் யாதவ் அவர்களே, தமிழ்நாடு யாதவ மகாசபையுடைய முன்னாள் மாவட்ட தலைவர் இளவரசு யாதவ் அவர்களே, மற்றும் வாழ்த்துறை வருகை தந்துள்ள மாநில செயலாளர் அண்ணன் ராமலிங்கம் அவர்களே, மாநில துணை செயலாளர் பா ஸ்ரீதர் அவர்களே, மாவட்ட துணைத் தலைவர் தியாகராஜன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களே, துறையூர் மாவட்ட தலைவர் கே சரவணன் அவர்களே, மாவட்ட செயலாளர் எம் ரகு அவர்களே, மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் இடத்திரு அண்ணன் முகேஷ்குமார் அவர்களே, மாவட்ட தொழிலாளர்கள் செயலாளர் எம் சிவா அவர்களே, நவல்பட்டு பர்மா காலனியுடைய பொறுப்பாளர் எம்.ஆர். பாலசாமி அவர்களே, மாவட்ட மனிதவள மேம்பாட்டு செயலாளர் கோவிந்தராஜன் அவர்களே,
பர்மா காலனி நவல்பட்டு அண்ணன் சிவ கோவிந்தன் ஐயா அவர்களே, எடத்திரு இளைஞரணி மாவட்ட தலைவர் முத்துகிருஷ்ணன் அவர்களே, மாநகர தலைவர் வெங்காயமண்டி கே வெள்ளையன் மாமா அவர்களே, மருங்காபுரி ஒன்றிய இளைஞரணி தலைவர் சண்முகமூர்த்தி அவர்களே, எடத்திரு மாநகர பொருளாளர் டி பாலகிருஷ்ணன் அவர்களே, மாநகர செயலாளர் கண்ணன் அவர்களே, மாநகர துணை செயலாளர் கே கோபால் அவர்களே, மாநகர துணைத் தலைவர் MC ஆறுமுகம் அவர்களே, மாநகர இளைஞரணி செயலாளர் M வெங்கடேஷ்குமார் அவர்களே, திருச்சி மாநகர இளைஞரணி தலைவர் கே பெருமாள் RG வெங்காயமண்டி அவர்களே, மாநகர மனித மேம்பாட்டு வள செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் ஆவுடையப்பன் அவர்களே, மாநகர இளைஞரணி பொருளாளர் சரவணகுமார் அவர்களே, மாநகர தொழிலாளர் அணி தலைவர் P மணி அவர்களே, மாநகர அமைப்பு செயலாளர் S ரவி அவர்களே, மாநகர தொழிலாளர் அணி பொருளாளர் குணசேகரன் அவர்களே, மாநகர தொழிலாளர் அணி செயலாளர் M சரவணன் அவர்களே, சமஸ்கிருத தெரு சங்கத்துடைய செயலாளர் முகுந்தன் அவர்களே, தலைவர் தங்கராஜன் அவர்களே, திருவெரும்பூர் ஒன்றியத்தினுடைய தலைவர் வீரபாண்டியன் அவர்களே, செயலாளர் ரகுநாதன் அவர்களே, பொருளாளர் செல்வம் அவர்களே, துணை செயலாளர் குருசாமி அவர்களே, துணைத் தலைவர் கணேசன் அவர்களே, இளைஞரணி செயலாளர் பாரதி அவர்களே, லால்குடி மன்னசெல்லூர் ஒன்றியத்தினுடைய தலைவர் ஐயா ரெங்கநாதன் அவர்களே, செயலாளர் சீனிவாசன் அவர்களே, பொருளாளர் வேல்முருகன் அவர்களே, துணைத் தலைவர் பரதமுத்து அவர்களே, துணைத் தலைவர் கோவிந்தராஜ் அவர்களே, துணை செயலாளர் வெங்கடேஷ் அவர்களே, துணை செயலாளர் P பழனி அவர்களே, துணை பொருளாளர் R தங்கராஜ் அவர்களே, தலைமை ஆலோசனை குழு தலைவர் T பெரியசாமி அவர்களே, இளைஞரணி தலைவர் சரத் அவர்களே, ஸ்ரீரங்கம் திருவான கோவிலுடைய தலைவர் M சேகர் அவர்களே, செயலாளர் முருகானந்தம் அவர்களே, பொருளாளர் கோபிநாத் அவர்களே, துணை செயலாளர் ராஜா அவர்களே, துணைத் தலைவர் ஜிம் ஐயா அவர்களே, இளைஞர்களுடைய தலைவர் R விஜயகுமார் அவர்களே, துணை செயலாளர் ஆறுமுகம் அவர்களே, அமைப்பு செயலாளர் M பெரியசாமி அவர்களே, மருங்காபுரி ஒன்றியத்தினுடைய தலைவர் A பெரியண்ணன் அவர்களே, செயலாளர் செந்தமிழ் செல்வன் அவர்களே, பொருளாளர் C முருகேசன் அவர்களே, துணைத் தலைவர் ஐயாக்கன் அவர்களே, துணை செயலாளர் வெள்ளைச்சாமி அவர்களே, துணை பொருளாளர் தீன தயாளன் அவர்களே, இளைஞரணி தலைவர் சண்முகமூர்த்தி அவர்களே, இளைஞரணி செயலாளர் P முருகேசன் அவர்களே, இளைஞரணி பொருளாளர் C கோபாலகிருஷ்ணன் அவர்களே, ஒன்றிய துணைத் தலைவர் V ரங்கசாமி அவர்களே, துறையூர் உப்புளியபுரம் ஒன்றிய ஒருங்கிணைந்த ஒன்றியத்தினுடைய தலைவர் வாசுதேவன் அவர்களே, நாகராஜ் அவர்களே, கண்ணன் அவர்களே, பரத்குமார் அவர்களே, அன்பு அவர்களே, விழாவின் இறுதியில் நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற தமிழ்நாடு யாதவ மகாசபையினுடைய திருச்சி மாவட்ட பொருளாளர் அன்புக்குரிய தம்பி செந்தில்குமார் அவர்களே, உங்கள் இங்கே வருகின்ற என்னுடைய உறவினருடைய பெரியவர்களே, தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, அனைவரும் நம்முடைய சரித்திரத்தில் இடம்பெற்றக்கூடிய நம்முடைய யாதவ சமுதாயத்தில் பிறந்து பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னரே இந்த நாட்டை காப்பதற்காகவும் நம் மக்களுடைய இனத்திற்கு பெயர் பெற்று கூட தரக்கூடிய அளவிலே தன் உயிரை துச்சமென மதித்து பீரங்கி வாயிலே சுடப்பட்டு இன்று 268 ஆண்டுகள் ஆகிவிட்டன என்பதை நாம் நினைவு கூர்ந்து நமக்கெல்லாம் பெருமை அளிக்கக்கூடிய நம் இனத்தவர் என்று அவரை போற்றி இந்த குரு பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழா நாம் ஒவ்வொரு வீட்டிலே எடுக்கக்கூடிய அளவுக்கு நம் மனதிலே அவர் இருந்தாலும் அவரவர் வீட்டிலே அவரை நினைத்து விழா எடுப்பது சிரமம் அல்லது மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது சிரமம் என்று கருதிதான் இதை ஒரே இடத்தில் அனைவரும் சேர்ந்து இந்த விழா எடுப்பதற்கு நாம் இந்த முடிவெடுத்து ஆயத்தமானோம் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள அன்போடு கடமைப்பட்டுள்ளேன். திருச்சி மாவட்டத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான யாதவ பெருமக்கள் இருந்தாலும் கூட இங்கே அவர்களுடைய பிரதிநிதிகளாக மட்டுமே நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் 2 வருடத்திற்கு முன்பு நாம் திருச்சி மாநாட்டிலே எவ்வளவு பெரிய லட்சக்கணக்கான யாதவ மக்களை சந்தித்தோம் என்று என் கண் முன்னே இருக்கிறது. ஆகவே அந்த மாநாட்டில் 3 லட்சம் பேர் வந்த யாதவர்கள்
இன்று ஒரு 3000 கூட வந்திருக்கலாம். இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்றால் பல இடங்களிலே பல விழாக்கள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் அவரவருடைய சொந்தக்காரர்கள் வருத்தப்படுவார்கள் என்று கருதி முடிந்தவரை இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் போற்றி வருகின்ற காலங்களில் எல்லாம் இந்த விழா எடுக்கின்ற அந்த ஒரு நாள் மட்டும் அவரவர்களுடைய சொந்தக்காரரிடம் மற்ற விழாக்களை தள்ளி வைத்து ஒரு நாள் நம்முடைய இனத்திற்காக திருச்சி மாவட்டத்திலே நம்ம யாதவ சமுதாய தலைவர்கள் எடுக்கின்ற இந்த விழாவிலே நாம் எப்படிப்பட்டாவது நம் சொந்தங்கள் அனைவரும் கலந்து கொண்டு மிக மிக சிறப்பிக்க வேண்டும் என்று மனதிலே இன்று ஒரு ஆணித்தரமான எண்ணத்தை பதிய வைத்துக் கொள்ள வேண்டுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வர இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் வீரன் அழகுமுத்துக்கோனுடைய வரலாறு, அவர் ஆற்றிய தொண்டு, அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற செயல்பாடு, வர இருக்கின்ற காலங்களில் யாதவ சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்கு எப்படியெல்லாம் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல கோணங்களிலே உங்களுக்கெல்லாம் தெரிவித்து நாம் இன்னும் எழுச்சியோடு எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்ற கருத்துக்களை எல்லாம் உங்களிடம் பகிர்ந்து அடுத்த ஆண்டு இதைவிட எழுச்சியாக நீங்கள் இருப்பீர்கள் என்று எண்ணி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வீரர் அழகுமுத்துக்கோன் வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான விடுதலை போராட்டத்தில் வீரத்தினருமாய் விளங்கிய மாவீரர் ஆவார். வீரன் அழகுமுத்துக்கோன் 11/7/1710 ஆண்டு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள கட்டாங்குளத்தில் பிறந்தவர். இவரது தந்தை அழகுமுத்துக்கோன், தாயார் பாக்கியத்தாய் அம்மாள் ஆவார்கள். எட்டயபுரம் பாளையத்தின் 28வது கட்டம் ஜெகவீரராம் வெங்கடேஸ்வர எட்டப்பரின் குமாரர் ஜெகவீரராம் எட்டயப்ப நாயக்கரிடம் நம்பிக்கையாகவும் நண்பராகவும் திகழ்ந்தார் விடுதலை வீரர் அழகுமுத்துக்கோன். 1755 ஆண்டு ஆங்கிலேயர்கள் நெல்லை சிமையில் உள்ள எல்லா பாளையக்காரர்களிடம் நேரடியாக வரி வசூலிக்க ஆரம்பித்தார்கள். விடுதலை உணர்வு விரும்ப பெற்ற வீரர் அழகுமுத்துக்கோன் வெள்ளையனுக்கு ஏன் வரி கட்ட வேண்டும் என்று எடுத்துக்கொண்டவர். எட்டயப்ப மன்னர் வரி கட்ட மறுத்ததால் பாளையக்காரர்களிடம் வரி வசூலிக்க 1756 மதுரை நெல்லை சிமைக்கு காமண்டராக ஆங்கிலேயர்களால் நியமிக்கப்பட்டு சான் சாஹிப்பின் பீரங்கிப்பட்டு எட்டயபுரத்தை தாக்கியது. எட்டயபுரம் ஆங்கிலேயர்கள் வசமானது விடுதலை வீரர் அழகுமுத்துக்கோன் எட்டயபுர மன்னரை காப்பாற்றி அவரது பெருநாளை வலுப்படுத்தி பாதுகாப்பாக வைத்திருந்தார். பூதரபுரம் எட்டயபுரத்தின் மன்னராக அறிவித்தான் சான் சாஹிப்பு. பூதரபுரம் எட்டய ஆடம்பர வாழ்வில் திளைத்து காசானாவை காலி செய்துவிட்டு கப்பம் கட்ட பணம் இல்லை என்று மறுத்ததால் அவரை கான் சாஹிப்பு கைது செய்து சிறையில் அடைத்துவிட்டு ஜெகவீரராம் எட்டயப்ப நாயக்கரிடம் தம்பியான குருமலைத்துறையை எட்டப்ப மன்னராக அறிவித்தான். கான் சாஹிப்பு குருமலைத்துறை கப்பத்தொகையை உடனே கட்டினார். எட்டயபுரத்தை மீட்டெடுக்க விடுதலை வீரர் அழகுமுத்துக்கோன் படை திரட்டினார். மாவேலி ஓடை பெத்தநாயக்கனூர் பகுதியில் இருந்து வீரர்கள் பலர் படையில் சேர்ந்தார்கள். அவர்களுக்கு வீரன் அழகுமுத்துக்கோன் வகுப்பயிற்சி செய்தார்கள். எட்டயபுரத்தை மீட்பதற்காக பெரிய படையை உருவாக்கி அதனை 2 பிரிவுகளாக பிரித்தார் வீரன் அழகுமுத்துக்கோன். ஒன்றிற்கு மன்னர் வெங்கடேஸ்வர எட்டப்பரும் மற்றொன்றிற்கு விடுதலை வீரர் அழகுமுத்துக்கோனும் தலைமையேற்றனர். படைகள் இருவேறு திசையில் புறப்பட்டது. வீரன் அழகுமுத்துக்கோன் தலைமையேற்ற படை இரவில் பெத்தநாயக்கனூர் கோட்டையில் தங்கியது. இதனை உளவறிந்த கான் சாஹிப் இதுதான் சரியான தருணம், இப்பொழுது அழகுமுத்துக்கோனை அழைக்காவிட்டால் எட்டயபுரம் ஆங்கிலேயரிடமிருந்து பறிபோய்விடும் என்று முடிவெடுத்து அழகுமுத்துக்கோன் தங்கியிருந்த பெத்தநாயக்கனூர் கோட்டையை முற்றுகையிட்டார். வீரர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த நேரம் பார்த்து திடீர் தாக்குதல் யுக்தியை கையாண்டான் கான் சாஹிப். இந்த திடீர் தாக்குதலை எதிர்கொள்ள இயலாமல் வீரர்கள் போரில் வீர மரணம் அடைந்தார்கள். அழகுமுத்துக்கோன் உட்பட உயிருடன் பிடிபட்ட 255 வீரர்களை நடுக்காட்டும் சீமை என்ற இடத்திற்கு இழுத்துச் சென்று 248 பேரின் வலது கரங்களை வெட்டி எறிந்தார்கள். அழகுமுத்துக்கோன் கெச்சிலன் சேர்வை, வெங்கடேஸ்வரட்டி சேர்வை, முத்தழகு சேர்வை, பரிவார முத்திரையுடன் இவரது தம்பி சேகவீரர் 7 பேரையும் பீரங்கு வாயில் கட்டி தள்ளினார்கள். 1759 ஆண்டு ஜூலை மாதம் இந்த கொடூரத்தை நிகழ்த்தார்கள் வெள்ளையர்கள். வெள்ளை ஆதிக்கத்தை எதிர்த்து போராடி பீரங்கு வாயில் வைத்து பிளந்தாலும் உரிமையை விட்டு தந்திட மாட்டோம், அடிமைப்பட்டு உயிர் வாழ்வதை விட சுதந்திர மனிதனாய் உயிர் விடுவோம் என்று தன் உயிரை இழந்த மாவீரர் அழகுமுத்துக்கோன் விடுதலை பெயருக்கான விதையை அண்ணலுக்கு விதைத்தார். விடுதலை போராட்ட மாவீரர் அழகுமுத்துக்கோனின் நினைவை போற்றி அவர் பிறந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம்
கோவில்பட்டி அருகே உள்ள கட்டாங்குளத்தில் வீரர் அழகுமுத்துக்கோன் மணிமண்டபத்தை அரசு எழுப்பியது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 11ஆம் தேதி வீரர் அழகுமுத்துக்கோன் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு சார்பில் விழா எடுத்து சிறப்பிக்கப்படுகிறது. மேற்கொண்டு வேலை வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்கு. நிறைய குரூப்பு இந்த மாதிரி எல்லாம் ஏடிஎஸ்சி இந்த மாதிரி குரூப்புகள்லாம் நிறையா இருக்கு. நிறைய எழுதி நல்லா பாஸ் பண்ணலாம். ஐஏஎஸ் அகாடமிலாம் நிறையா செஞ்சுட்டு இருக்கான். ஒத்துழைப்பு நன்றிங்க. திருவள்ளூர் ஒன்றிய சார்பாக நம்மளுடைய சுதந்திர போராட்டத்தினுடைய வேகை ஐயா வீரர் அழகுமுத்துக்கோன் அவர்களுடைய பிறந்த நாளை இன்று நாடெங்கிலும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றோம். அதுபோன்று இந்த திருச்சி மாநகரத்திலே இந்த வெங்காயம்பட்டி பகுதியிலே மிகவும் சிறப்புமாக நம்மளுடைய அருமை அண்ணன் தங்கராஜ் அவர்கள் மாவட்டத்தினுடைய நிர்வாகி அனைவரையும் அன்பால் அரவணைத்து இந்த பொறுப்பை ஏற்று சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு நான் இந்த நேரத்தில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோன்று இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து முன்னணி தலைவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய யாதவ சமுதாயமும் ஒன்றுபட வேண்டும். நாமெல்லாம் ஒன்றாக இருந்து பின்தங்கி கிடக்கக்கூடிய இந்த யாதவ மக்களை ஒரு எழுச்சி விட்டு ஒருவருக்கொருவர் அன்பினால் பிழைப்பினால் இணைந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னதாரணமாக உங்களெல்லாம் அழைத்து செல்ல வேண்டும் என்கிற வகையிலே இங்கே இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் உங்களுக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நாமும் அவர்களுக்கு குரல் கொடுக்கின்ற வகையில் நாமும் அவர்களுடைய பின்னாலே நாம் குடும்பமாக அணியாக திரண்டு வந்து அவர்களுக்கும் பேராதரவனை தர வேண்டும். இந்த யாதவ மக்களுடைய வாழ்வாதாரம் மென்மேலும் சிறக்க வேண்டும், வாழ்க வேண்டும் என்று வாழ்ந்து இந்த சிறப்பான வாய்ப்புக்கு இந்த மேடையில வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் இந்த மகாசபைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டுள்ளோம் என்பதை இந்த தருணத்தில் ஒவ்வொரு யாராலும் உணர வேண்டும் என்பதை நீங்கள் இந்த நாளிலும் யாதவ சங்கத்தை பலப்படுத்த உங்களுடைய கட்டமைப்பு ஒரு உதவி அவசியம் தேவை. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு இனத்தினரும் தன்னுடைய சங்கத்தை அவ்வளவாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்ம சமுதாயம் கொண்டு போய் ஒரு ஓரத்தில் கட்டப்பட்டு போல் இருக்கிறது. அண்ணன் தமிழனும் சீரனும் நம்ம தங்கரசனும் மிகப்பெரிய ரொம்ப பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மாநாட்டிலிருந்து அவரை நாம் ஒவ்வொரு கிராமமாக சென்று அவர் கூடயே நாங்கள் அணிந்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்கே போனாலும் நாங்கள் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவரை பாடுபட்டு இன்னும் அவர்கள் மட்டும்தான் பாடுபடுகிறோம். ஆனால் இருக்கும் மக்கள் எல்லாம் ஒதுங்க பார்த்து தயவு செய்து இந்த யாதவத்தை விதைக்கப்படவில்லை, விதைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்மளுடைய திருச்சி மாவட்டத்திலே இந்த யாதவ சபையை எல்லாம் ஒன்றிணைந்து மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கினால் மட்டும்தான் பின் காலத்திலே நம் ஆட்சியிலும் சரி அதிகாரத்திலும் சரி நாம் முன்னேறிந்து காக்க வேண்டும். தயவு செய்து தமிழ்நாடு யாதவ சபை சார்பாக இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். சீரன் அவர்களுக்கும் தமிழர்கள் அவர்களுக்கும் தங்கராசன் அவர்களுக்கும் ஜேபி அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகிகளும் முன்னணி நிர்வாகிகளும் அவர்களுக்கும் என்னுடைய பிற்பால் தொட்டு வணக்கத்தை தெரிவித்துக் அனைத்து யாதவ சங்கங்களுக்கும் வரவேற்று நமது யாதவ மகாசபை இங்கு 2வது நாளாக மிகவும் பெருமையாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இது இன்னமும் மேலும் சிறப்பு செய்வதற்காக வருடந்தோறும் இன்னும் நம் யாதவ உறவுகள் எல்லாம் அக்கம் பக்கத்தில் உள்ள நம்மை சார்ந்த உறவுகள் எல்லாம் வருடந்தோறும் இன்னும் அதிகப்படியான உறவுகள் அழைத்து வந்தால் பெருமையாக இருக்கும். நம்மளுடைய சமுதாயம் தானே ரொம்ப பெருமையான சமுதாயம், பழமையான சமுதாயம். எல்லா விதத்திலையும் நம்ம முன்மாதிரியா இருக்கணும். அதெல்லாம் இன்னைக்கு நம்ம யாரும் முன்னோர்கள் செஞ்ச விட்டுட்டாங்க. அதை இன்னைக்கு நாச்சு வழிநடத்துறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டு யாதவ மகாசபை இப்போ ஒரு 4 ஆண்டு காலமாக நல்ல முயற்சி எடுத்து நல்லபடியா தமிழ்நாட்டுக்கு
யாதவ மகாசபைக்கு முன்மாதிரியா நடக்கக்கூடிய திருச்சி மாவட்டம் தாங்க சிறப்பா இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. மற்ற மாவட்டங்கள்லாம் எப்படி எழுதுறது நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். அதற்கெல்லாம் நம்ம யாதவ உறவுகள் இன்னும் வலு சேர்க்க இருக்கு. நம்ம தான் ஒன்றிணைந்து இது மாதிரி விழாவை சிறப்பிக்குமாறு காலை வணக்கம். வீரன் 268வது ஜெயந்தி சீரும் சிறப்புமாக நமது மாநில செயலாளர்கள் தலைமையிலும் நமது மாவட்ட தலைவர் செயலாளர் அவர்கள் தலைமையிலும் சீரும் சிறப்புமாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அடுத்து நமது இளம் தலைமுறையினர் வந்து நமது முப்பாட்டன் முப்பாட்டன் அளவிற்கு கோயிலுடைய வரலாறை தெரியப்பட்ட வேண்டும் என்பதற்காக நாம் பாடப்புத்தகங்களில் எல்லாம் வீரன் அளவிற்கு கோயில் பாடத்தை கற்பிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கு நமது யாதவ மகாசபையின் மூலம் அறிவுறுத்த வேண்டும். அடுத்து நமது வீரன் அளவிற்கு கோயில் பிறந்த நாளான ஜூலை 11ஆம் தேதி என்று மற்ற தலைவர்களுக்கு போல் தியாகிகளுக்கு போல் நமது அளவிற்கு கோயில் பிறந்த நாள் என்று நமக்கு அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும். அதனை நமது யாதவ மகாசபை வற்புறுத்தி பெற்றுத்தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். மாநிலனுடைய புதுப்புது விழாவில் கலந்து கொள்வதில் பதிவு செய்கிறேன். இது 2ஆம் ஆண்டாக நான் இங்கே கலந்து கொள்கிறேன். மேடையில் அமைந்திருக்கக்கூடிய ஏதோ சொந்தங்களுடைய வழிகாட்டியாக இருக்கிற அனைவருக்கும் முதற்கன் வணக்கம். ஏதோ குலத்துடைய பெருமையை கொண்டு சேர்ந்திருக்கோம் கற்றுக்கூடிய முன்னால் அமைந்திருக்கக்கூடிய ஏதோ சொந்தங்களுக்கும் எதிர்கால மாணவ செல்வங்களுக்கும் முதற்கன் ஏதவும் ஏதவா பெருமைக்குரியவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழலில் நமது ஏதோ மக்களுடைய முதன்மையாக எதிர்பார்ப்பன நமக்கு இடையக்கூடிய ஒற்றுமை தான் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்றுதான் நான் கருதுகிறேன். நமது ஒற்றுமை அப்படிங்கும் போது நம்மளை பலப்படுத்தணும்ன நம்முடைய எழுச்சியை நம்ம வெளிப்படுத்தினாதான் அதை காட்ட முடியும். அந்த எழுச்சியும் நம்முடைய பெருமையும் எடுத்து செல்ல காக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், அதற்கு முன்னதாக பெற்றோர்கள், அதற்கு முன்னாக நமது தலைவர்கள் வழிகாட்டுதல்படி அனைவரும் செயல்பட்டால் நாம் நம்முடைய இனத்தினுடைய பெருமையை கண்டிப்பாக நிலைநாட்ட முடியும். நிலைநாட்ட நமக்கு அவசியம் தேவை கல்வி, கல்வி, கல்வி. படித்தால் மட்டுமே நாம் அதை மற்றவர்கள் மதிக்க முடியும். மதிப்பாக எங்கு சென்றாலும் கல்விக்கு தான் நம் முன்னுரிமையை எல்லாமே தரப்படுகிறாங்க. அதுக்கு பின்புதான் நம்மளுடைய செல்வங்கள் அனைத்தும். ஏதோ செல்வங்களுடைய கல்வியுடைய திறனை இன்னும் மேம்படுத்த நாம் முனைவோம். நம்ம தலைவர்களோட எல்லாருடைய ஆசையுமே அதுதான். ஒவ்வொரு ஏழை ஏதனுடைய படிப்பும் முன்னேற வேண்டும். அது முன்னேறினால், கல்வி அறிவு முன்னேறினால் நமது சமுதாயம் கண்டிப்பாக முன்னேறும். அது எந்த ஒரு மாற்றத்துக்கும் இல்லை. பல இடங்களில் நம்முடைய சமுதாய மக்கள் இன்னும் படிப்பை கொஞ்சம் தவிர்த்து சிறிய வயதிலே வேலைக்கு செல்ல பெற்றோர்கள் தூண்டப்படுகிறார்கள். தவிர்க்க முடியாமல் சென்றிருக்காங்க. நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம். இதை நம்ம தவிர்க்க நம்மளுடைய இங்கே அமைந்திருக்கக்கூடிய ஏதோ சொந்தங்கள் அவர்களுக்கு ஆலோசனை வழங்கினாவே போதும், அவர்கள் வழிகாட்டினாவே போதும். கண்டிப்பாக நமது ஏதோ மக்களுடைய கல்வி ஒன்றுதான் அவர்களை வழிநடத்தி நாம் ஒரு ஸ்ட்ரென்த்தாக நம்ம ஒரு படபட முக்கியவர்கள் அப்படிங்கிற உலகத்துக்கு காப்பது ஒரே வழி கல்விதான். அந்த கல்வி பணியில நாங்க துறையூர் வட்டத்துல, திருச்சி மாவட்டத்துல, துறையூர் வட்டத்துல கிட்டத்தட்ட என்னுடைய அனுபவம் அப்படின்னா கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமா கல்வி பணி ஆசிரியராக பணிபுரிந்து 2007 துறையூர் வட்டத்தில் காவிப்பட்டி கிராமத்துல சுதர்சனா பாலிடெக்னிக் கல்வி டெக்னிக்கல் கல்வி நடந்து வருகிறேன். என்னுடைய அனுபவத்திலையும் எனது நண்பர்களுடைய துணையுடன் நிறுவப்பட்டு செயல்பட்டு வருகிறது. அண்ணன் அம்பேத்கர் தமிழ்ச்செல்வன் ரங்கராஜ் சார், இந்த மாதிரி நிறைய நண்பர்கள் அந்த அவர்களுடைய வழிகாட்டுதல் உடைய இந்த மாதிரி மேடைகளுக்கு நான் வந்து பேசுறது ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதிலையும் முக்கியமாக ஏதாவது சொன்னவங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும்,
ஏதாவது செய்யணும் ஒரு நோக்கத்தில் இருக்கும்போது ஒரு வழிகாட்டியை அமைந்திருக்கும் போது முதலில் அதனுடைய பெரும் தகை உள்ள அவர்களுக்கு நான் முதலில் பாராட்டியும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு கல்வி நிறுவனம் அப்படிங்கும் போது இப்ப பண்டைய காலத்தில் இருக்கிறது எல்லாமே இக்காலத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் முழுமையாக கற்றுக்கொண்டால் மட்டும்தான் வருங்காலத்தில் நமது பெருமைகளை நம் பிள்ளைகளுக்கு எடுத்து செல்ல முடியும். முழுவதுமாக நாம் கற்றறிவுன்னா நம்மளுடைய மேடை நடந்திருப்பவர்கள் இதை முழுமையாக தெரிந்த அறிஞர்கள், ஆசிரியர்கள், இன்ஜினியர்கள், டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவர்கள் எல்லாம் வழிகாட்டுதலை நமது மாணவ செல்வங்கள் ஏற்றுக்கொண்டு அதை பின்பற்றி அவர்கள் வருங்காலத்துல ஒரு ஏழாவது சமுதாயத்துல ஒரு சிறந்த வல்லுநர்கள் அப்படிங்கிற ஒரு பேரை பெற வேண்டும் அப்படின்னா நாம் அவர்களுக்கு மேலும் மேலும் வழிகாட்டியாக திகழ வேண்டும். எளிமையில வறுமையில அறியாமல் இருக்கக்கூடிய ஏதோ சொன்னவர்களை அறிந்து அவர்கள் கண்டிப்பாக வழிகாட்ட வேண்டும். பொருளுதவி தருவதை விட அவருக்கு ஆலோசனை வழங்கினாலே போதும். கண்டிப்பாக இன்னைக்கு அரசாங்கமும் நிறைய தொழில் வல்லனும் எல்லா சமூகத்திலும் இருக்காங்க, நமது சமூகத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக அவருக்கு கிடைக்கும். நாம செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவர்களுக்கு வழிகாட்டுங்க, ஆலோசனை வழங்குங்க. அதுக்காக நம்ம கொஞ்சம் செலவு எடுத்தாகணும். இந்த அமைந்திருக்கிற இலக்கு 300 பேர் நம்ம அமைந்திருக்கோம் அப்படின்னா ஆளுக்கு ஒருவரை நம்ம அவங்களுக்கு ஆலோசனை கூட அடுத்த ஆண்டு நடைபெறுடைய இதே மாபெரும் குருபூஜையில அரங்கத்தோடு 2 மடங்கு மக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்ப நாம செய்ய வேண்டியது என்ன? நாம அவங்களுக்கு ஒரு ஆலோசனை மட்டும் வழங்கினா போதும். அந்த ஆலோசனை எப்படி இருக்கணும்? எதிர்பார்ப்பு இல்லாம அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்படின்னா அந்த இடத்துக்கு சென்றடையும். அதே போல அதை நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இருக்கிற பெரியவர்கள் அனைவரும் நமது சமுதாயத்தையும் நமது சமுதாயத்தில் உள்ள மாணவ செல்வங்களையும் எதிர்காலத்துக்கு நம்ம ஒரு பெரிய கட்டமைப்பு வேணும் அப்படின்னா கல்விதான். அதற்கு அனைவரும் நிறைய படித்தவர்கள், நிறைய அறிஞர்கள், நிறைய அனுபவமிக்கவர்கள், தொழில் அனுபவம், தொழில் சார்ந்த அனுபவம் எல்லாமே இருக்கு. அதை அவர்களுக்கும் நம்ம கொஞ்சம் ஷேர் பண்ண அப்படின்னா அவர்கள் கல்வி மூலியமாக நம்ம ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற வேலையை கேட்டுக்கொண்டு நிறைய சார்ல பேச காத்துருக்காங்க. எல்லாத்தையும் வழிபடி நோக்கத்துக்காக ஒரு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். எதோ சமுதாய மாணவ செல்வங்களே, உங்கள் கையில் எதிர்காலம் காத்திருக்கிறது. இன்று நாம இந்த குருபூஜை விழாவோட என்ன முக்கியம் நடக்குது அப்படின்னா நம்ம ஏதவ குல மக்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலம் சேர்க்கணும். அவங்க எடுத்துக்கக்கூடிய அந்த மதிப்பெண்ணை நம்ம பாராட்ட வேண்டும். அதுதான் முக்கியமான கான்செப்ட் இருக்கு. அவங்க பாராட்டுறது அப்படின்னா ஏதாவது ஒரு மெமரபிளா அவங்க கையில் இருக்கணும் அப்படிங்கிறத கேடையும் இன்னும் பல அவங்களுக்கு கொடுத்து பாருங்க. அப்ப ஒவ்வொரு மாணவ செல்வங்களையும் ஒவ்வொருவரும் முதலில் பெற்றோர், அடுத்தது ஆசிரியர், அடுத்தது அறிஞர்கள், அடுத்தது ஒவ்வொரு பெரியவர்களும் அவர்களை பாராட்ட எதிர்காலம் ஏழாம் மக்களுடைய கல்வி நாட்டிலே முன்னேற்றப்பட்டவர்கள் அப்படிங்கிற எழுச்சி நம்ம வரையணும் அப்படின்னா அவர்களை நமது ஏதோ சொந்தங்களை நமது குழந்தைகளை நாம தான் பாராட்டணும். வேற எதுவும் கிடையாது. மற்றவர்கள் பாராட்டு எதிர்பார்ப்போட நாம் குழந்தை செல்வங்களுக்கு நாம் பாராட்டுவோம். அந்த பாராட்டு விழாவை நான் கலந்துகிட்டேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையா கலந்துக்கிறேன். 2ஆம் நாளாக கலந்துக்கிறேன். அப்ப எங்க இருந்தாலும் ஏதவா அப்படின்னா ஒரு நிமிஷம் அப்படியே விடுக்கிறது. அது எப்படி காரணம்? நம்ம அறிமுகப்படுத்த மாட்டேங்கிறோம். அவங்களுக்கு எதையும் சொல்றதே இல்லை. நாம் யாருமே சொல்லவே இருக்கோம். ஒரு கல்வி நிலையத்தில் இருக்கோம், ஒரு பொதுக்கூட்டத்தில் இருக்கோம். பொதுக்கூட்டம் என்ன பண்றோம்? நாம் யாருமே சொல்லிக்கிறது அறிமுகப்படுத்துறது இல்லை. அறிமுகப்படுத்தினால் மட்டும்தான் நாம் ஆயத்தமாகி அடித்தளத்தை நம்ம உருவாக்க முடியும். அறிமுகப்படுத்த பயக்கிறோம். நான் யாரும் சொல்ல பயக்கிறோம். ஏன் அப்படின்னா நமக்கு என்ன பயம்? நம்ம எப்படி தப்பா நினைச்சுவோம், இவரு எப்படி நினைச்சுவோம், இப்படிங்கிற ஒரு காம்ப்ளெக்ஸாக நம்மளை முன்னோக்கி செல்வதில்லை. எல்லா மனிதனும் நல்லவர்களே, சூழ்நிலையில சின்ன மாற்றம் இருக்கலாம். அதற்காக அவர் ஒதுக்காமல் எந்த சூழ்நிலையும் நாம் யார் அப்படிங்கிறத விளக்கணும், கை கொடுக்கணும், பேசணும். வேற எதுவுமே செய்ய வேண்டாம். இதை செய்யுங்க. நமது பிள்ளைகளுக்கு அந்த பழக்கம் வரும். பழக்கம் வந்தது அப்படின்னா பல பண்பாட்டு உள்ள மாணவ செல்வங்களை உருவாக்குவாங்க. ஏராளம் அப்படிங்கிறது எல்லா துறையிலுமே எஜுகேஷன் பாடுபடக்கூடிய அரசாங்கத்திலும் சரி, அரசியலும் சரி வருவார்கள். அவர்களை நாம் பாராட்டுவோம், நாம் அறிமுகப்படுத்திக் கொள்வோம், நம்ம ஸ்ட்ரென்த்தை உருவாக்கிக் கொள்வோம் அப்படிங்கிற விஷயத்துக்காக இங்க நான் பேசியிருக்கேன். இதுவும் மட்டும் இல்லாம எங்க கல்லூரி ஆரம்பித்து 2007 ஆரம்பிச்சு சொல்லியிருந்தேன். ஏழாவது சமுதாய மக்களுக்காகவும் ஆண் பெண் இருவருக்காகவும் 10ஆம் வகுப்பு முடித்து
12ஆம் வகுப்பு முடித்த 2 மாணவர்களையும் நாங்க கல்லூரியில் சேர்த்துக் கொள்கிறோம். ஏழாவது சொந்தங்களுக்காக கல்வி கட்டணத்தில் 50% இலவசமாக அவங்களுக்கு கொடுத்து முழுமையாக படிப்பும் டிசிப்ளினும் வேலை வாய்ப்பும் மேற்படிப்புக்கும் முழுமையாக கூடிய இருந்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்து வழிகாட்டியா இருந்து அவங்க அடுத்த ஹையர் எஜுகேஷன் போகிறவர்களுக்கும் நாங்க துணை நிற்கிறோம். கண்டிப்பாக இதை செயல்பட்டு இருக்கோம். இது தொழில் மக்களுக்கு பல மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது சென்ற ஆண்டு தான் நான் கலந்துக்கிட்டேன்னு சொன்னேன். வரக்கூடிய ஒவ்வொரு கல்வியாண்டிலும் எந்த சூழ்நிலை இந்த பாலிடெக்னிக் மட்டும் இல்ல எந்த படிப்புக்கு ஆலோசனை கேட்டாலும் வழங்க நாங்கள் தயாராக இருக்கோம். எங்க ஒரு டீம் வச்சிருக்கேன் நானு. அந்த டீம்ல உங்களுக்கு என்ன தகவல் இன்ஜினியரிங் படிக்கணுமா, அக்ரிகல்ச்சர் படிக்கணுமா, இல்ல பிபிசி படிக்கணுமா, அல்லது நம்ம டாக்டர் படிக்கணுமா, இல்ல நம்ம ஒரு சாஃப்ட்வேர் என்ன கோர்ஸ் படிக்கணுமோ அனைத்துக்கும் இலவசமாக ஆலோசனை வழங்க நான் காத்திருக்கோம். உங்களுடைய தகவல் எனக்கு இருந்தால் கண்டிப்பாக செய்வோம். இப்ப கூட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓஎஃப்ல வந்து ஒரு நண்பர் அடிக்கடி பேசிட்டு இருப்பாங்க. விடாம எந்த நேரம் போன் பண்ணா ஒரு தகவல் கொடுத்துட்டு இருக்கேன். அதே போல எல்லா ஏழாவது சொந்தங்களும் எல்லா மாணவ செல்வங்களும் கண்டிப்பாக கேளுங்கள். உறுதியாக உங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக நான் அமையும். எங்க டீம் உங்களுக்காக காத்திருக்கு. ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் ஏழாவது சொந்தங்களும் யாதவர்களுடைய ஒற்றுமையாக என்ற ஒரு மனப்பாப்பையும் வளர்ப்பதற்கு பெரிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்துவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த விழாவில் பேசுகிற வார்த்தை எடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி இனிய காலை வணக்கம். முதல்ல இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரகோஷம் கொடுக்கலாம். என்ன காரணம்னா மேடையில் ஒரு 10 பேர் உட்கார்ந்துருக்கோம். இந்த நிகழ்ச்சி நடத்தணும்னு நினைச்சு ஒரு 90 பேர் கீழே வேலை பார்த்துருக்காங்க. ஒரு நிகழ்ச்சி பண்றது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு மிகப்பெரிய ஒரு முன்னெடுப்பு தேவை. அந்த நிகழ்ச்சிகளை ரொம்ப அருமையா செஞ்சுட்டு இருக்காங்க. யாரும்